நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 62. பெருங்கொடை 1. அஸ்தினபுரியின் மைய படகு துறையிலிருந்து வலமாக பிரிந்து கங்கைக்கரை ஓரமாகவே செல்லும் பாதையின் இறுதியில் அஜமுகம் என்னும் சிறிய பாறை கங்கைக்குள் நீட்டி நின்றிருந்தது. அதை ஒரு சிறு துறைமேடை என்றாக்கி அங்கே சிறிய மீன்பிடி படகுகளும் அக்குறுங்காட்டில் வேட்டைக்கு வருபவர்களின் வாழ் படகுகளும் அணையும் வழக்கம் இருந்தது. அஸ்தினபுரியின் தலைமையில் தொடங்கவிருக்கும் பெரும் போர் வெல்லும் பொருட்டு ஒருங்கூட்டப்படும் புருஷமேத வேள்விக்காக அஸ்தினபுரியின் தலைமை வைதீகராக அமைக்கப்பட்ட காசியப குலத்து கிருசர், வடக்கே இமயமலை சாரலில் இருந்து வந்திருந்த அதர்வ வைதீகர்களான குத்ச குலத்து தாரகரும் மௌத்கல்ய குலத்து தேவதத்தரும் உடன் அமர திசை தேர்ந்து கோள் நோக்கி குறித்த இடம் அது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குறுங்காடு 4 எல்லையிலும் குருதி பலி கொடுக்கப்பட்டு நடுக்கற்களில் நிறுவப்பட்ட 16 ருத்ரர்களால் காக்கப்பட்டது. உயரமற்ற நெல்லி, மஞ்சனாத்தி, பூவரசு மரங்களும் கொன்றைகளும் கிளைகள் தொடாது ஆங்காங்கே நிற்க குறும்புதர்கள் ஊடே பரவிய இளங்காடு சரிந்து கங்கை நோக்கி சென்றது. மழைக்காலத்தில் நீரோடும் ஓடைகளின் தடங்கள் நரம்புகளென அதில் பரவி இருந்தன. முயல் வளைகளும் சரிந்த பாறைகளின் அடியில் நரிமடைகளும் கொண்டிருந்த அந்நிலம் நாணல் செறிந்த கங்கை கரை சதுப்பை சென்றடைந்தது. கரையிலிருந்து ஆலமரங்கள் நீர்மேல் சாய்ந்து விழுதுகளால் ஒழுக்கை வருடியபடி நின்றிருந்தன. சிந்து நாட்டு சிற்பியான பரமரும் அவருடைய 7 மாணவர்களும் இடம் தேர்ந்து மகா புருஷமேத வேள்விக்கான வேள்வி சாலையை அக்காட்டின் நடுவே அமைத்திருந்தனர். வேள்வி பந்தல் மணிவிளைந்து 1008 பெரு மூங்கில் கால்களின் மேல் ஒன்றுடன் ஒன்று தொடுத்து பின்னி அமைக்கப்பட்ட மூங்கில் வலைப்பரப்பின் மேல் விரிந்த ஈச்சையோலை கூரை கொண்டிருந்தது. கிருசரும் தாரகரும் தேவதத்தரும் இணைந்து வசிட்டரின் மைந்தர் அதர்வா வகுத்தளித்த தொல்மரபின் அடிப்படையில் பூர்ஜமரப்பட்டையில் வரைந்தளித்தபடி சிறகு விரித்த செம்பருந்தின் வடிவில் அது அமைக்கப்பட்டிருந்தது. 4 வாயில்கள் கொண்டிருந்த அப்பந்தலின் ஒவ்வொரு நுழைவிலும் வேள்வி சாலையை காக்கும் பைரவர், வீரபத்ரர், காளி, அனந்தன் ஆகிய தெய்வங்கள் நிறுவப்பட்டிருந்தன. பருந்தின் தலையில் வேள்வி தலைவருக்கான எண்கால் மரப்பிடமும் வலச்சிறகில் வேள்வி காவலனாகிய அஸ்தினபுரியின் அரசனுக்கும் அரசிக்குமான கல்லாலான அரியணைகளும் அஸ்தினபுரியின் அரச குடியினருக்கான தர்பை விரிக்கப்பட்ட தாமரை வடிவு கொண்ட மனைகளும் அமைந்திருந்தன. இடச்சிறகில் முனிவர்களும் அந்தணர்களும் அமர்வதற்கான இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. கழுகின் உடல் என்று அவை அமரும் அரசர்களுக்கான பகுதியும் அதன் 2 வால் சிறகுகளாக வேள்வி பணியாளர் நின்றிருக்க வேண்டிய இடங்களும் வகுக்கப்பட்டிருந்தன. வேள்வி சாலையின் கிழக்கே இந்திரன் கரும்பு வடிவில் நிலைநாட்டப்பட்டான். அவன் யானையாகிய ஐராவதமாக கங்கையின் வெள்ளுருளை கல்லும் மின்படையாக சிற்றாடியும் அருகே வைக்கப்பட்டன. தென்கிழக்கே அனலவன் சுடர் விளக்கின் வடிவில் நிறுவப்பட்டான். புண்டரீகம் என்னும் திசை யானையாக செந்தாமரை மலரும் அவன் கொடி குறியாக பூனை காது மலரும் அங்கே அமைக்கப்பட்டன. தெற்கே யமன் எருமை கொம்பு வடிவில் நிறுவப்பட்டான். வாமனம் என்னும் அவனுடைய யானைக்கு கரிய உருளைக்கல் நிறுவப்பட்டது. செம்பருந்தின் இறகு சிம்ம கொடி அடையாளமாக, குமுதம் என்னும் திசை யானையின் அடையாளமாக வெண் தாமரையும் யாழிக்கொடி என பூளை மலரும் வைக்கப்பட்டு அதன் மேல் சிறிய ஈச்ச ஓலையாலான நாகச்சுருளின் வடிவில் அன்னை நிறுத்தி நிறுவப்பட்டாள். மேற்கே காளை வடிவமாக தேங்காயும் கரிய கல் வடிவமாக அஞ்சனமும் நிறுவப்பட்டு அதன் மேல் வெள்ளி குடத்தில் நிறைக்கப்பட்ட கடல் நீராக வருணன் கோயில் கொண்டிருந்தான். வடமேற்கே புஷ்பதந்தம் என்னும் திசை களிராக கதாயுதமும் அருகே கழுதைவால் மயிரிலிட்ட 7 முடிச்சுக்களாக கொடிக்குறியும் நிலை வைக்கப்பட்டு அதன் மேல் ஓம் என்னும் எழுத்து பொறிக்கப்பட்ட கற்பலகை வாயுதேவனாக நிறுவப்பட்டிருந்தது. வடக்கே பொன் நாணயமாக பீடத்தில் வைக்கப்பட்ட குபேரனுக்கு கீழே திசையானையாகிய சார்வபௌமும் பூசணிக்காய் வடிவில் அமைக்கப்பட்டு யானை கொடியாக பூசணிப்பூ வைக்கப்பட்டது. ஈசானன் சுப்ரதீகம் என்னும் திசைக்கரிக்கு அடையாளமாக வைக்கப்பட்ட நிறைநாழிக்கும் அதன் மேல் கொடியாக சூட்டப்பட்ட காகச்சிறகுக்கும் மேல் சுண்ணமும் மஞ்சளும் கரைத்து குருதி நிறைத்த செம்பு சிமிழ் வடிவில் அமைக்கப்பட்டிருந்தார். வேள்விக்குரிய 5 வகை எரிகுளங்கள்
பருந்தின் நெஞ்சில் அமைக்கப்பட்டன. கங்கையின் களிமண்ணால் வார்த்து சுடப்பட்ட செங்கற்களில் அஸ்தினபுரியின் அரசனின் வெற்றிக்கென அமைக்கப்படும் மகா புருஷமேத வேள்விக்கென வார்க்கப்பட்டவை அவை என எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்தன. கன்னிப்பசுவின் சாணியால் மெழுகப்பட்ட தரையில் பூத வேள்விக்காக அரைவட்ட வடிவில் 5 எரிகுளங்கள் அமைந்தன. முன்னோர் நிறைவுறுவதற்காக இயற்றப்படும் எரிஎளிப்புக்கு முக்கோண வடிவ எரிகுளம், மைந்தர் நலம் பெறுவதற்கான கொடைக்கான நாற்கோண வடிவ எரிகுளம், முற்பழியும் நிகழ்பழியும் வறுபழியும் அகலும் பொருட்டு இயற்றப்படும் அவிசொரிவுக்காக ஐங்கோண எரிகுளம், நேல் வாழ்வுக்கென இயற்றப்படும் எரியோம்புதலுக்காக அறுகோண எரிகுளம், எதிரிகளை முற்று அழிப்பதற்கான குருதி அழிப்புக்காக எண்கோண வடிவ எரிகுளம். அதன் நடுவே அமைந்த மகா வேதிகை ஐஷ்டிக வேதி அமைப்பதற்கான அதர்வ வேத நெறியின்படி 5 பூதங்கள் அமைந்த 5 அடுக்குகள் கொண்டு 1380 செங்கற்களை அடுக்கி கட்டப்பட்டிருந்தது. அதன் வடக்கே உத்தரவேதி பருந்தின் விரிசிறை வழிவில் 470 செங்கற்களால் அமைக்கப்பட்டது. தெற்கே தென்னெறிக்கான சிறு எரிகுளமும் மேற்கே அனலவனுக்கான எரிகுளமும் அமைந்தன. சோமச்சாறு அளிப்பதற்கான சிறு எரிகுளம் வடகிழக்கே அமைந்தது. அதற்கப்பால் சோமச்சாறு பிழிவதற்கான மரத்தாலான கலங்களும் குழுவிகளும் அவற்றை பிழிபவர்கள் அமர்வதற்கான 108 மனைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தையும் நிறைவு செய்த பின் நிகழ்த்தப்படும் வேள்வி நிறைவில் முழு வெற்றி அன்றி பிரிதெதையும் அளிக்காத தேவர்கள் உண்டு நிறைவதற்காக வேத முழுமை கொண்ட அந்தணனை அவியாக்குவதற்குரிய வட்ட வடிவ எரிகுளம் அப்பந்தலுக்கு வெளியே குறுங்காட்டுக்குள் 8 அடி ஆழமும் 12 அடி விட்டமும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு செல்வதற்குரிய செம்மண்ணாலான பாதை பந்தலில் இருந்து வலப்பக்கமாக எழுந்து மண்ணில் வடுவென வளைந்து சென்றது. இடப்பக்கமாக சென்ற பாதை வேள்வி காவலனாகிய அரசன் ஏர் உழுது 9 மணிகளை விதைப்பதற்குரிய வேள்வி புனத்தை சென்றடைந்தது. வேள்விக்கென வந்து சேரும் அந்தணர்களும் வைதீக முனிவர்களும் தங்குவதற்கான குடில்கள் பெருஞ்சாலைக்கு மறுபக்கம் கங்கையை நோக்கி இறங்கிய சாந்தை என்னும் ஓடையின் கரையில் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வைதீகர் குழுவுக்கும் தனித்தனியாக வேலியிடப்பட்ட குடில் தொகை அளிக்கப்பட்டது. ஈச்சை ஓலைகளால் கூரையிடப்பட்டு மரப்பட்டை சுவர் கொண்ட சிறு குடில்கள் சூழ்ந்து நடுவே எழுந்த மைய குடிலை நோக்கி வாயில் திறந்திருந்தன. ஆசிரியர்கள் தங்கும் அக்குடில் மேல் அவர்களின் குருமரபை குறிக்கும் அடையாளங்கள் கொண்ட கொடி பறந்தது. கங்கை வழியாக படகில் வரும் ஏவலர் அவர்களுக்குரிய உணவுப் பொருட்களையும் விறகுகளையும் எரியோம்புவதற்கான நெய்யையும் பிறவற்றையும் கொண்டு வந்து அளித்தனர். வேள்வி அறிவிக்கப்பட்டது முதல் ஒவ்வொரு நாளும் அந்தணர் வந்து கொண்டே இருந்தமையால் அக்குடில் நிறை மேலும் மேலும் கட்டப்பட்டு காட்டுக்குள் ஊடுருவி சென்று ஒரு சிறு நகர் என்றே ஆகியது. வேள்வி பந்தலுக்கு சென்று சேர்வதற்கு அந்தணருக்கும் அரச குடியினருக்கும் பிறருக்கும் என 3 சாலைகள் அமைக்கப்பட்டன. அனைத்து சாலைகளும் சென்று வேள்வி குடிலின் முன்னால் இருந்த தேர் முற்றத்தில் வளைந்து மறுபக்கம் வழியாக திரும்பிச் சென்று பெருஞ்சாலையை மீண்டும் அடைந்தன. அஜமுகத்தின் மேல் பலகைகள் அறையப்பட்டு தடிக்கால்கள் நாட்டப்பட்டு படகுத்துறையும் உருவாக்கப்பட்டது. அங்கே படகுகள் அணையும் பொருட்டு 12 நிலைகள் கொண்ட மூங்கில் கோபுரம் எழுப்பப்பட்டு அதன் மேல் அஸ்தினபுரியின் அமுத கலக்கொடி ஏற்றப்பட்டது. கங்கையின் கரையோரமாக 18 காவல் மாடங்கள் அமைக்கப்பட்டு அதன் மேல் இரவும் பகலும் காவலர் வில்லம்புடன் விழித்திருந்தனர். பீதர் நாட்டு விரைவு பாய்கள் கொண்ட காவல் படகுகள் கங்கைக்குள் காவலுக்கு சுற்றி வந்து கொண்டிருந்தன. அவை நாகதாராக்கள் என்று அழைக்கப்பட்டன. கரையிலிருந்து மிகுந்த விரைவில் நீருக்குள் பாயும் மிகச்சிறிய தாக்குதல் படகுகள் நாணல்களுக்கு நடுவே காத்து நின்று இருந்தன. அவை மீன் குத்திகள் எனப்பட்டன. முரசொலியாலும் இரவில் அனல் சுழற்றலாலும் அவை ஒற்றை செய்தி வலையில் இணைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கான காவலர் படகுகளில் அஸ்தினபுரியின் பெருந்துறையிலிருந்து கங்கை வழியாக வந்து சென்றனர். வேள்வி சாலைக்கு வலப்பக்கமாக சென்ற சாலை சென்றடையும் தாழ்ந்த நிலத்தில் குறுங்காடு தெளிக்கப்பட்டு ஆணிலை உருவாக்கப்பட்டது. ஒன்றுக்குள் ஒன்றென அமைந்த 3 வட்ட கொட்டில்களுக்கு நடுவே 4 ஆள் உயரத்தில் மூங்கிலால் கட்டப்பட்ட காவல் கோபுரம் எழுந்து நின்றது. இதன் மேல் அமைந்த மேடையில் 4புறமும் நோக்கும்படியாக ஏறு மாடம் அமைந்திருந்தது.
அதில் கூர்ந்த அம்புகளும் நான் விரைத்து நின்ற விற்களுமாக 5 வீரர்கள் எப்போதும் காவல் இருந்தனர். ஆநிலையை சுற்றி கன்றுகளை காக்கும் தெய்வங்கள் 8 திசையிலும் அமைக்கப்பட்டு அந்நடு கற்களுக்கு மேல் எழுந்த மூங்கில் தூண்களில் இரவுகளில் மீன் எண்ணெய் பந்தங்கள் எரியவிடப்பட்டன. வேள்வியில் பங்கு கொள்ளும் சொல் திகழ் அந்தணர்களுக்கு கொடையளிக்க வேண்டிய கரிய காம்பும் வெண்ணிற உடலும் பொன்னிற கூம்பும் செந்தாமரை இதழ் போன்ற மூக்கும் கரிய பீலிகள் கொண்ட விழிகளும் கொண்ட 1008 பசுக்கள் அங்கு பேணப்பட்டன. அடுத்த 2 வட்டங்களில் வேள்விக்குரிய நெய்யை வழங்கும் கொழும் பசுக்கள் புறக்கப்பட்டன. அவற்றுக்கான பசும் புல் கற்றைகள் படகுகளில் சூழ்ந்திருந்த சிற்றூர்களிலிருந்து வந்து அஜமுகத்தை அணுகி அங்கு மலையென குவிக்கப்பட்டன. சகட வண்டிகளில் அவற்றை ஏற்றிய காவலர் உருட்டி கொண்டு வந்து கோநிலைகளில் நடுக்கினர். இரவும் பகலும் புல் உண்ணும் பசுக்களின் கழுத்து மணியோசை கேட்டு கொண்டிருந்தது. அவை உண்பதற்கான கம்பும் வரகும் கலந்து பிடிக்கப்பட்ட மாவும் மூட்டைகளில் வந்து இறங்கின. 3 பசுக்களுக்கு ஒருவன் என ஆவலர் அமர்த்தப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் பசுக்களை கங்கைக்கு கொண்டு சென்று கழுவி உடலெங்கும் வேப்பெண்ணெய் புரட்டி பூச்சிகளிலிருந்து காத்து சற்று நேரம் காலோய காட்டுக்குள் நடக்க விட்டு மீட்டு கொண்டு வந்து கட்டினர். இரவெல்லாம் அங்கே குந்திரிக்கமும் அகிலும் புகைந்தன. இடம் வகுக்கப்பட்டு தென்கிழக்கு கன்னி மூலையில் தறி நிறுத்தி நூல் கட்டி அளந்து களம் வரையப்பட்டதுமே அந்நிலம் வேள்வி நிலை என்றாகிவிட்டது என்பது நெறி. ஒவ்வொரு நாளும் அந்தனர் அங்கே வந்து 3 வேளை எரியோம்பினர். வேள்வி நிலை ஆநீரால் ஒவ்வொரு நாளும் தூய்மை செய்யப்பட்டது. வேள்வி சாம்பலால் ஆநிலை தூய்மை செய்யப்பட்டது. அவிமிச்சத்தை கொண்டு வந்து ஆநிலையின் பசுக்களுக்கு பகிர்ந்து ஊட்டி அவற்றை மலரிட்டு வணங்கி மீண்டனர். பசுக்களிலிருந்து கறக்கப்பட்ட பால் மண் குடங்களில் நுரை சூடி ஆய்ச்சியர் தலைகளில் ஏறி அக்காட்டிற்குள்ளேயே அமைக்கப்பட்டிருந்த பால் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பெரிய யானங்களில் பாலை ஊற்றி காய்ச்சி மரத்தாலான கலங்களில் சேர்த்தனர். கங்கையின் ஒழுக்கில் சுழலும் சிறகாழிகளுடன் இணைக்கப்பட்டு விசை பெற்று சுழன்று கொண்டிருந்த 14 மத்துக்கள் அவற்றை கடைந்தன. பகலெல்லாம் அவை பாலை அலைக்கும் ஓசை பாறை சரிவில் ஆறு செல்லும் ஓசை என கேட்டுக்கொண்டிருந்தது. சிற்றுயிர்களை தவிர்ப்பதற்காக அப்பகுதியை தேவதாருவின் அரக்கு கலந்த புகையால் திரையிட்டிருந்தனர். அதனுள்ளிருந்து முகிலில் எழுபவர்கள் போல வெண்ணிற ஆடை அணிந்த ஆய்ச்சியர் எழுந்து மீண்டும் சென்று மறைந்தனர். அலைநுரை என உருண்டெழுந்த வெண்ணெய் மண்கலங்களால் திரட்டப்பட்டு அங்கேயே உருக்கி நெய்யாக்கப்பட்டு செம்பு குடங்களில் நிறைக்கப்பட்டது. மூடி பொருத்தி விளிம்புகளை ஈயத்தை உருக்கி ஊற்றி ஒட்டி கொண்டு சென்று கங்கையின் குளிர் நீர் ஆழத்திற்குள் இறக்கி சேர்த்தனர். ஒவ்வொரு நாளும் 108 குடம் நெய் கங்கைக்குள் இறக்கப்பட்டது. நெய்க்குடங்கள் கட்டப்பட்ட கயிறுகள் ஒன்றோடொன்று பிணைந்த வலையை தொடுத்து கொண்டபடி படகுகள் கங்கையின் அலைகளில் ஆடி நின்றன. வேள்விச்சாலையின் மேற்கு எல்லையில் வேள்விக்குரிய தொன்மையான அன்னங்களான வரகு, சாமை, கம்பு, எள், கொள் என்னும் 5 மணிகளும் தனித்தனி வயல்களில் விளைவிக்கப்பட்டன. நீளாயுளுக்காக பாலும் நற்புகழுக்காக நறுமணப் பொருட்களும் மைந்தர் பெருக வெண்குருதி துளி என தயிரும் விண்ணவர் மகிழ நெய்யும் நற்சொல் அமைய தேனும் இன்னுளம் அமைய கரும்புச்சாறும் பெருநிதி சேர சந்தனமும் இல்லறம் பெருக அன்னமும் மங்களம் விளைய மஞ்சளும் பெருக பழங்களும் என நூலோர் வகுத்த அவிப்பொருட்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு வேள்வி நிலையின் இடப்பக்கத்தில் அமைந்த கலவறையில் சேர்க்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் பணி முடிந்து ஏவலர் விலகிச் சென்றதும் காட்டை சுற்றி 1000 நெய்ப்பந்தங்கள் ஏற்றப்பட்டு விலங்குகள் உள் நுழையாது காக்கப்பட்டன. ஹஸ்தினபுரியின் 1000 படைகள் 2 துணைப்படை தலைவன் சிம்ஹபாகுவின் தலைமையில் இரவும் பகலும் 2 அணிகள் என வேள்வி காட்டை காத்து நின்றிருந்தன. ஹஸ்தினபுரியின் அரசவையின் புருஷமேத வேள்வி ஒன்றை இயற்ற வேண்டும் என்னும் எண்ணத்தை காசியப குலத்து கிருசர்தான் முதலில் சொன்னார். அவர் சிந்து நாட்டிலிருந்து கணிகரால் வரவழைக்கப்பட்டவர். போர் எழுகை குறித்த பேச்சு அப்போது அவையில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இது வேதத்திற்கான போர். பெரு வேள்வி ஒன்றின் ஊடாக நாம் வேதியரின் வாழ்த்தை பெற வேண்டும். நாம் நிகழ்த்தும் போர் எதன் பொருட்டு என்று அதன் பின் எவருக்கும் அறிவிக்க வேண்டியதில்லை. வாளும் வில்லும் ஏந்தும் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்திருப்பார்கள் என்று கிருசர் சொன்னார். விதுரர், ஆம்,
ஒரு மகாசத்திர யாகம் செய்ய வேண்டும் என்று வைதீகர்களும் சொன்னார்கள் என்றார். இளவேனிற் காலத்தின் வளர்நிலா காலம் வேள்விகளுக்கு உகந்தது என்பார்கள் கிருசர். வேள்விகள் பல 100 உள்ளன. கோமேதம், அஜமேதம், அஸ்வமேதம் என இத்தருணத்தில் ஏற்றக்கூடியவற்றை தெரிவு செய்யவும் கூடும். ஆனால் அதர்வ வேதமான இடும் புருஷமேதமே அவற்றில் தலையாயது. அதை நாம் முதுவேனிலில் தேய்பிறை நாளில் நடத்தலாம் என்கின்றன நூல்கள் என்றார். அவர் அதை சொன்னதுமே கணிகரின் குரல் அது என உணர்ந்து அவை அமைதி கொண்டு செவி கூர்ந்தது. விதுரர் எழுந்து, புருஷமேதமா? அது நாம் அறியா தொல்காலத்தில் எப்போதோ நிகழ்த்தப்பட்டது. இன்று அதை கேள்விப்பட்டவர்களே சிலர்தான் என்றார் கிருசர். ஆம், நான் வேதம் கொண்டவன். சென்ற 300 ஆண்டுகளாக யஜுர்வேத மரபு மேலோங்கி அதன் எதிர்நிலை என வேத முடிவு கொள்கைகள் காடுகளை நிறைத்த போது அதர்வ வேதம் அவை அஞ்சியவனின் சொல் என ஆழத்திற்கு சென்று விட்டது. ஆனால் அது சிவம் கழுத்தில் அமைந்த நஞ்சு, எழாது பரவாது என்றும் அழியாது அங்கிருப்பது என்றார். உள் அமைந்திருத்தலால் அது விதை. ஒரு குடம் நீர் பெற்றால் கிளையும் விழுதும் விரித்த பெருமரம். மகாபூத வேள்விகளை செய்பவர்களே பாரத வருஷத்தில் அருகிவிட்டனர். அதன் பெரும் செலவை அரசர்கள் அஞ்சுகின்றனர். அரசவைகளில் எழும் அமைச்சர்கள் பூத வேள்விகள் அவ்வரசன் கொண்ட பெரு விளைவின் பொது அறிவிப்புகள். ஒவ்வொரு மகாபூத வேள்வியும் பிற அரசரிடம் எச்சரிக்கையையும் அச்சத்தையும் ஊட்டுகிறது என்று சொல்லி அதன் அரசியல் விளைவுகளை சுட்டி காட்டி அவர்களை தடுக்கின்றனர். அந்தணரும் முனிவரும் அதர்வ வேத வேள்விகள் பிற 3 வேதங்கள் கூறும் மங்கள வேள்விகளுக்கு எதிரானவை என்கின்றனர். இவ்வுலகில் ஒன்றை நாடுபவர் அவ்வுலகில் ஒன்றை கைவிட்டே அதை செய்கிறார்கள் என்கின்றது தர்ம சமுச்சயம். பெரிதொன்றை நாடுவோம் என்றால் அதைவிட பெரிதொன்றை இழப்போம் என்று விதுரர் சொன்னார். அரசே, புருஷமேத வேள்வி ஆசுர வேதத்தில் இருந்து அதர்வம் கை கொண்டது. ருத்ரன் முதல் ஹிரண்யகசிபு ஈராக பரம்பொருளால் மட்டுமே வெல்லத்தக்க வீரம் கொண்டிருந்த அசுர பேரரசர்களால் இயற்றப்பட்டது. பாரத மண்ணை 3 முறை வென்ற கார்த்தவீரியன் அதை இறுதியாக ஆற்றினார். கருவூலம் ஒழிய பொன்னிறைத்து ஊற்றி எழுப்பப்பட வேண்டியது அவ்வேள்வி. எனவே இன்று அதை ஏற்றும் ஆற்றல் கொண்ட பிரிதொருவர் இந்நிலத்தில் இல்லை என்றார் கிருசர். பெருவேள்விகள் பெரிதாகவும் அரிதாகவும் இருப்பதே பெரியோரும் அரியோரும் மட்டுமே அவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். முன்னர் அங்க நாட்டு அரசன் கர்ணனின் தலைமையில் அஸ்தினபுரி வடக்கே கிண்ணற நாடு முதல் தெற்கே வேசர எல்லை வரை, மேற்கே யவன நாடு முதல் கிழக்கே காமரூபம் வரை படை கொண்டு சென்று கப்பம் ஈட்டி கருவூலத்தை பெருக்கி வைத்திருந்தமையால் அமைச்சர்களும் குடியவையும் பெரிதொன்று கூறவில்லை. அத்துடன் அவர்களுக்கு அந்த வேள்வியின் விரிவும் பொருளும் அப்போது புரியவும் இல்லை. சகுனி, பிறரால் இயலாது என்பதே நாம் இயற்ற வேண்டும் என்பதை காட்டுகிறது என்றார். புருஷமேத வேள்வி ஒன்றை இயற்றும் ஆற்றல் தங்களுக்கு இருக்கிறது என்பதை அஸ்தினபுரி அறிவிப்பது தொடங்கவிருக்கும் அரச பேரவையில் நமக்கு முன்தூக்கம் அளிக்கும் என்று கணிகர் சொன்னார். புருஷமேதம் அஸ்வமேதத்திற்கான அறைகூவல். ராஜசூயம் அவ்விரு புறவிகளால் இழுத்து வரப்படும் பொற்தேர் என்று கிருசர் சொன்னார். புருஷமேதம் நிகழ்த்தியவன் தன்னை எரித்து கனலென்றான காட்டு மரம். அவனை எண்ணியவரும் அஞ்சுவர். துரியோதனன் அரியணையில் மீசையை சுட்டு விரலால் நீவியபடி கூர் விழிகளுடன் அமர்ந்திருந்தான். இத்தருணத்தில் இவ்வேள்வியை அறிவிப்பதே ஓர் அறைகூவல்தான். எவருக்கேனும் சத்திரிய கூட்டின் பேரவையில் முதன்மை கொண்டு அமர வேண்டும் என்ற விழைவிருந்தால் அந்த கனல் துளியை கரியென்றாக்கிவிடும் இது என்றார் கணிகர். சகுனி, ஆம், புருஷமேத வேள்வியை பாய்வதற்கு முன் சிம்மம் நிலத்தில் அறைந்து முழங்குவதுடன் ஒப்பிடுகின்றன நூல்கள். அதை கேட்டு யுகங்களாக ஆழ்துயிலில் மூழ்கி இருக்கும் போர் தெய்வங்கள் விழித்தெழுகின்றன. அவற்றின் விடாய் தீர்வதற்கான குருதி இப்போரில் உண்டு என்று அவற்றுக்கு நாம் சொல்கிறோம். விதுரர் சீற்றத்துடன், அதர்வ வேதத்தின் வேள்விகள் அனைத்துமே அவற்றுக்குரிய எதிர் விளைவுகளும் கொண்டவை எனப்படுகின்றன. நோய்க்கு நச்சு மருந்து அளிப்பதை போன்றவை அவை. ஆறா கொடு நோய்க்கு அவை உகந்தவை என்றாலும் நிகர் நோய் ஒன்றை உருவாக்கியே அவை நலம் அளிக்கின்றன என்றார். ஆம், இத்தருணத்தில் நாம் நஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. நெடுநாள் வஞ்சம் தீர்க்க காத்திருக்கும் அரசனாகம் எந்த இரையையும் கொத்தாமல்
தன் நஞ்சை பேணி நீலமணி என்றாக்கி நாவுக்குள் கறந்திருக்கும் என்பார்கள். நாம் அந்நிலையில் இருக்கிறோம் என்று சகுனி சொன்னார். 100 ஆண்டு தவம் இருந்தால் அந்நீலமணியின் ஒளியை அது தன் கண்களில் அடையும். பின்னர் நோக்கியே நஞ்சூட்டும். நாம் வேண்டிய தவம் செய்துவிட்டோம். கணிகர்: அமைச்சரே, புருஷமேத வேள்வி அரக்க தொல்குடியினர் கொண்ட போர் வழக்கம் ஒன்றிலிருந்து எழுந்ததென்று அறிக. பெரும் போருக்கு தங்களை ஒரு கூட்டிக் கொள்ளும் குடியினர் தங்கள் உள உறுதியை, மற்றொன்றின்மையை, மீள விழையாமையை தங்களுக்கும் தங்கள் தெய்வங்களுக்கும் அறிவித்துக் கொள்ளும் பொருட்டு செய்யும் சடங்கொன்று உண்டு. அக்குடி தலைவன் தன் இளமைந்தர்களில் அழகும் அறிவும் திகைந்த ஒருவனை மூதாதையர் நடுக்கல் என நின்ற ஆலமரத்தடிக்கு கொண்டு சென்று தன் குலத்தோர் கூடி நிற்க அன்னையரும் சூழ்ந்து நோக்க தலைமயிர் பற்றி சங்கருத்து கொன்று அக்குருதியால் அந்நடுக்கற்களை நீராட்டுவார். அது புத்திரமேதம் எனப்பட்டது. தன் மைந்தர் அனைவரும் களம்பட்டால் கூட போரிலிருந்து பின்னடி வைக்கப் போவதில்லை. என் நிலையிலும் இழப்பை எண்ணி துயருறப் போவதில்லை. எவருக்காகவும் அஞ்சவும் போவதில்லை என்று அறிவிக்கும் செயல் அது. இங்கு நாம் செய்வதும் அதுவே. புருஷமேதத்தினூடாக நாம் யயாதிக்கு, ஹஸ்திக்கு, குருவுக்கு, பிரதீபருக்கு, சந்தனுவுக்கு, விசித்திர வீரியருக்கு நம் உறுதிக்கோளை அறிவிக்கிறோம். நம் குடியினருக்கு இனி கண்ணீர் இல்லை என்று தெரிவிக்கிறோம். நம்மை சூழ்ந்து படை கொள்ளவிருக்கும் சத்திரியர்களுக்கு மறுக்கவையில ஆணைகளை அளிக்கும் ஆற்றலை பெறுகிறோம். அதனூடாக பாரத வருஷத்தின் பிறர் அனைவருக்கும் வாழ்வை விழைந்தால் பணிக என்னும் எச்சரிக்கையை விடுக்கிறோம் என்றார் கணிகர். விதுரர் இறைஞ்சும் குரலில் துரியோதனனை நோக்கி, அரசே, மீண்டும் ஒரு முறை எண்ணுக. இந்த அவை கலையட்டும். 7 நாட்கள் பொழுது கொள்வோம். 3 முறை ஏனும் அமர்ந்து சொல் சூழ்வோம். உடன் முடிவை எடுப்பதற்கானது அல்ல இது என்றார். ஏனென்றால் இன்னமும் சத்திரிய பேரவை கூடவில்லை. இன்னமும் நாம் பாண்டவர்களிடம் முற்றிலும் சொல் முறித்து கொள்ளவில்லை. அங்கிருந்து அரசகுடி தூதர் என எவரும் இங்கு வரவில்லை. இளைய யாதவர் வரப்போவதாக ஒற்றர் சொல் வந்துள்ளது. புருஷமேதம் அறிவிக்கப்பட்டு வேள்வி நிலைக்கு கால் நாட்டப்பட்டு விட்டால் அதன் பின்னெட்டு வைக்க இயலாது. விழித்தெழுந்த தெய்வங்களுக்கு விடாய் குளிர குருதி அளிக்காவிட்டால் அவை பெருநோயும் பஞ்சமும் பரப்பி அவ்வழைப்பு விடுத்தவரின் நகரையும் குடிகளையும் அழிக்கும். கொடி வழிகள் மேல் அத்தெய்வங்களின் வஞ்சம் நின்றிருக்கும். துரியோதனன் வெற்று விழிகளுடன் மீசையை முறுக்கியபடி அமர்ந்திருந்தான். சகுனி, இப்போதும் நம்முடன் சத்திரியர் படை கூட்டுக்கு தயங்குவது ஒன்றினாலேயே. அவர்கள் உங்கள் உடன் குருதியர். எனவே இறுதியில் ஓர் அவையில் அமர்ந்து சொல் முடிப்பதில்தான் சென்று நிற்கும் இப்படை புறப்பாடு என அவர்கள் ஐயுறுகிறார்கள். அவர்களுடன் சொல் முருகி நின்றிருக்கும் பொருட்டு சேவல் செட்டை விரிப்பது போல இப்போர்க்குமுறலை அஸ்தினபுரியின் அரசன் நிகழ்த்துகிறான் என்று சூதர்கள் எளிவரல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் உண்மை இல்லை என்று நானும் சொல்ல மாட்டேன் என்றார். இவ்வேள்வியை அறிவிப்பது அந்த அனைத்து ஐயங்களையும் பொசுக்கிவிடும் என்று உணர்க. ஒருவேளை நாம் வேண்டிக் கொண்டதற்கேற்ப பாண்டவர்கள் நிலம் கோருவதை கைவிட்டால், போருக்கு ஒருக்கமல்ல என்று மீண்டும் காணேகினால், அரசே, புருஷமேதம் நிகழ்ந்த பின் போர் ஒழிய முடியாது. விதுரர்: அவ்வாறென்றால் நாம் அசுரரையும் நிஷாதரையும் கிராதரையும் அரக்கரையும் அழிப்போம். பாரத வருஷம் முழுக்கவும் சத்திரிய கொடி பறக்க வேண்டும் என்று படை கொண்டெழுவோம். குருதிக்கு குறைவிருக்காது என்றார் சகுனி. ஆம், இப்போர் பாண்டவர்களுக்கு எதிரானது அல்ல. இது மெய்ச்சொல் இந்நிலமெங்கும் நின்றிருக்க வேண்டும் என்பதற்கானது என்றார் கணிகர். துரியோதனன் மெல்ல எழுந்த போதே விதுரர் உளம் தளர்ந்து அமர்ந்து விட்டார். கைவேசி தாழ்ந்த குரலில், ஆம், புருஷமேதம் நிகழ்க என்று துரியோதனன் ஆணையிட்டான். அவை சொல்லி எழுந்து அச்சொல்லை மும்முறை எதிரொலிக்க அவையில் அமர்ந்திருந்த வைதீகர்கள் எழுந்து உரத்த குரலில் அவ்வாறே ஆகுக என்று சொல்ல அளித்தனர். அவையினர் அனைவரும் எழுந்து தங்கள் கோல்களை தூக்கி வேள்வி நிறைக, போர் தெய்வங்கள் எழுக, அரசர் வெல்க, அஸ்தினபுரி சிறப்புறுக என்று முழக்கமிட்டனர். குருதிச்சாரல் 62வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.